தி பெட் திரை விமர்சனம். ஸ்ரீகாந்த், சிருஷ்டி தாங்கே, பிளாக் பாண்டி, விஜய் பப்பு, விக்ரம், திவ்யா, ஜான் விஜய், தேவி பிரியா மற்றும் பலர் நடிப்பில் எஸ். மணி பாரதி இயக்கத்தில் தாஜ்னூர் இசையில் வெளிவந்திருக்கும் படம் தான் தி பெட். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் அவரது நண்பர்கள் வார விடுமுறையை கழிப்பதற்காக ஊட்டிக்கு செல்ல முடிவு செய்கிறார்கள். உடன் விலை மாதுவான சிருஷ்டி டாங்கேவையும் அழைத்து செல்கிறார்கள். சிருஷ்டி டாங்கே மீது காதல் கொள்ளும் ஸ்ரீகாந்த் அவரை தனது நண்பர்கள் தொடாதவாறு பார்த்து கொள்கிறார். சிருஷ்டி டாங்கேவுடன் உல்லாசமாக இருக்க அவரது நண்பர்கள் துடிக்கிறார்கள். இந்த நிலையில சிருஷ்டி டாங்கே திடீரென்று மாயமாக்கி விடுகிறார். மறுநாள் 4 நண்பர்களில் ஒருவரும் காணாமல் போய்விடுகிறார். மாயமான இருவரையும் நண்பர்கள் ஊட்டி முழுவதும் தேடுகிறார்கள். அவர்கள் கிடைத்தார்களா? அவர்கள் மாயமானதன் பின்னணியில் இருக்கும் மர்மம் என்ன? விலை மாது என்று தெரிந்தும் சிருஷ்டி டாங்கே மீது ஸ்ரீகாந்த் காதல் கொண்டது ஏன் ஆகிய கேள்விகளுக்கான விடைதான் படத்தின் மீதி கதை. ஸ்ரீகாந்த் ஹீரோவாக நடித்திருந்தாலும் அவருக்கு இப்படி ஒரு நிலையா என்று ஆச்சரியமடையும் விதத்தில்தான் அவரது படங்கள் இருக்கிறது. இருந்தாலும் தான் ஏற்று நடித்த கதாபாத்திரத்திற்கு நியாயம் சேர்க்கும் வகையில் நடித்திருக்கிறார். ஹீரோனியாக நடித்திருக்கும் சிருஷ்டி டாங்கே அழகோடு கொஞ்சம் கவர்ச்சியாகவும் வலம் வருகிறார். ஸ்ரீகாந்தின் நண்பர்களாக நடித்திருக்கும் பிளாக் பாண்டி, விஜய் பப்பு, விக்ரம், போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடித்திருக்கும் ஜான் விஜய், ஹீரோயினி அம்மாவாக நடித்திருக்கும் திவ்யா, போலீஸ் சப் இன்ஸ்பெக்டராக நடித்திருக்கும் தேவி பிரியா ஆகியோர் அளவாக நடித்து கதாபாத்திரங்களுக்கு பலம் சேர்த்திருக்கிறார்கள். தாஜ்னூர் இசையில் ஒரு பாடல் என்றாலும் முணுமுணுக்க வைக்கும் ரகமாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் கோகுல் ஊட்டியின் வழக்கமான பகுதிகளை தவிர்த்துவிட்டு காதல் மற்றும் த்ரில்லர் ஜானருக்கு ஏற்ற வகையிலான புதிய லொகேஷன்களில் காட்சிகளை படமாக்கி கதை களத்திற்கு பெரும் பலம் சேர்த்திருக்கிறார். எழுதி இயக்கியிருக்கும் எஸ். மணி பாரதி உணர்வு பூர்வமான காதல் கதை, அதே சமயம் யூகிக்க முடியாத சஸ்பென்ஸ் த்ரில்லர் என 2 ஜானர்களை அளவாக கையாண்டு 2 மணி நேரம் போனதே தெரியாதவாறு படத்தை நகர்த்தி செல்கிறார். விலை மாதுவான ஹீரோயினியை மையப்படுத்திய கதைக்கரு என்றாலும் எந்தவித ஆபாசமும் இன்றி காட்சிகளை அழகியலோடு படமாக்கியிருப்பவர் தான் சொல்ல வந்த கதையை மிக நாகரிகமாகவும் எளிமையாகவும் திரைக்கதையாக்கி இயக்கியிருக்கிறார். மொத்தத்தில் தி பெட் தூங்க வைக்காமல் பார்க்க வைக்கும்.